மக்களே, இன்னைக்கு நம்ம எப்படி வீட்டிலே பார்க்க செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மைனீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 3/4 கப் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். பூண்டு 1 ஸ்பூன் நல்லா துண்டு துண்டாக வெட்டி சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிகை சால்ட்டு, ரொம்ப கம்மியாக சர்க்கரை சேர்த்து நல்லா க்ரீமியாக அரைக்கணும். நீங்கள் அரைச்சதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் நான் கர்ட் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கெட்டி தயிராக இருக்குது. இந்த மாதிரி சேர்த்து க்ரீமியாக அரைச்சிக்கோங்க. அந்த மயோனீஸ் எப்படி இருக்கும் தெரியும்ல, அந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான மயோனீஸ் ரெடி, முட்டை எதுவும் சேர்க்காம. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு நான் வந்து ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வேகவும் வச்சுருக்கேன். பர்கரையும் இந்த மாதிரி நம்ம அந்த உள் சைடை மட்டும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா அவ்வளோதான். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே இருக்க பேட்டி செய்கிறதுக்கு தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வந்துட்டு இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் பெருசாக எந்த காய்கறியும் சேர்க்கல. இதிலே வந்துட்டு வெறும் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கரம் மசாலா 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். அது வந்துட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், இதெல்லாம் வந்துட்டு நம்ம நல்லா கிளறிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு எதுனா காய்கறி இருக்குது அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம். லைக் காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, இதெல்லாம் சேர்த்தா கூட சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் உருளைக்கிழங்கு வச்சு சிம்பிளாக செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதான் காட்ட போகிறேன். இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அது அப்படியே வந்துட்டு எல்லா சைடும் அந்த மசாலா போகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா போயிடுச்சு. இதில் வந்துட்டு எந்த தண்ணியும் இல்லை பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம அந்த பர்கருக்குள்ளே தடவுற சாஸ் செய்கிறது பார்த்துக்கலாம். நம்ம மயனீஸ் ரெடி பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் மயனீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் மேகி ஹாட் அண்ட் ஸ்பைசி சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூளை வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். பார்த்தீங்களா, லைட்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, பர்கர் சாஸ் ரெடி. இந்த மாதிரி நிறைய சிம்பிளான டிப்ஸோட சூப்பராக எப்படி சமைக்கலாம், பிகினர்ஸ் கூட எப்படி சமைக்கலான்றதை நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நல்லா ஆதரவு தாங்க. இதில் வந்துட்டு இப்போது நம்ம அந்த பேட்டி எப்படி கோட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இப்போ 2 ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக கரைக்கணும். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், இந்த மாதிரி திக்காக கரைச்சிட்டு இப்போ இந்த பேட்டி வந்துட்டு நல்லா பெருசாக அந்த பர்கர் சைஸ்க்கு இருக்கணும். அது மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தடிமனாக வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் நல்லாவே தடியாக சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் எடுத்து அதை தொடாமல் அந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கோட் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக 2 சைடும் கோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிரெட் கிரம்ஸில் போட்டு நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க, அது பேட்டிக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் அந்த உருளைக்கிழங்கு உடஞ்சி வந்துருச்சு, இந்த மாதிரி ஒழுங்காக ஒன்றா வரல அப்படின்னா நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு கையில் வந்துட்டு பிடிக்கிறீங்கல்ல ஃபஸ்ட்டு, அந்த டைம்லேயே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இல்லைனா இப்படி போடுறப்ப தனித்தனியாக வந்துடும். இப்போ ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடு பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு சூடானதுக்கு அப்புறமா போட்டுட்டு 2 சைடும் வேக விடுங்க நல்லா. இது வந்து செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டிலேயே சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணிடலாம். நம்ம கடையில் போயிட்டு ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து வாங்குறத விட சூப்பராக இருக்கும். அந்த பேட்டி ரெடி ஆனோடனே அதிலே வந்து சீஸ் வச்சுருங்க. சீஸ் மேலே வச்சுட்டிங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆகி ரெடி ஆகிடும். இப்போ வந்துட்டு அந்த பர்கருக்கு 2 சைட்லேயுமே நம்ம வந்து அந்த சாஸை நல்லா தடவிக்கலாம். இதை மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ, வெங்காயம் இருந்தால் வெங்காயம், அதுக்கப்புறமா கொடமிளகா, அதுக்கப்புறம் லெட்யூஸு, அந்த மாதிரி நீங்கள் நிறைய தக்காளி கூட பிடிச்சிருக்குன்னா வைங்க. நான் இன்றைக்கி வந்து வெறும் வெங்காயம் மட்டும்தான் வச்சுருக்கேன் ஒரு சைடு. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த பேட்டியும் அந்த சீஸும், அதுக்கும் மேலே இந்த பர்கர் பன், அவ்வளோதாங்க வச்சுட்டேன்னா நம்ம பர்கர் ரெடி. ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.